DNA மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷன்ல அதர்வா லீடா பண்றாரு. ஒன்ஸ் மோர் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. மணிகண்டனோட குடும்பஸ்தான் படம் ஜனவரி 24 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இன்டர்ஸ்டெல்லர் படம் February 7 ரீ ரிலீஸ் ஆக போகுது. ஏ ஒர்க்கிங் மேன் ஹாலிவுட் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்ச்ல படம் ரிலீஸ் ஆகும். காதலிக்கு நேரமில்லை படத்துக்கான ஆடியோ லான்ச் ஜனவரி 12 விஜய் டிவில பிரீமியர் ஆக போகுது. அண்ட் காதலிக்கு நேரமில்லை மூவிக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 14 படம் ரிலீஸ் ஆகும். வீரதீர சூரன் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. கூலி மூவிக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸை ஐங்கரன் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க. ஜெயிலர் படத்தை இவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அஜித்தோட அடுத்த படம் அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆக போகுது. இது அஜித்தே இப்ப சொல்லிட்டாரு. சோ AK 64க்கான அப்டேட் அக்டோபர்ல வரப்போகுது. டைரக்டர் என்ன முடிவாகல, அது இனிமே தான் முடிவாகும். இப்போதைக்கு யார் யாரு டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா சிறுத்தை சிவா, விஷ்ணுவர்தன், வெங்கட் பிரபு லிஸ்ட்ல இருக்காங்க. இதை தாண்டி வேற யாராச்சும் வராங்களா இல்ல யாரு பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 29க்கான டைட்டில் அப்டேட் கேட்டிருக்காரு. நியூ இயருக்கு அனௌன்ஸ் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா ஒரு அப்டேட்டும் வரல. பொங்கலுக்கு வருமாங்கிறது டவுட் தான். ஒருவேளை எப்பவும் போல தளபதி பர்த்டேக்கு தான் விடுவாங்களோ என்னமோ. முன்னாடியே வர மாதிரி இருந்தா நான் சொல்றேன், இல்லனா தளபதி பர்த்டேக்கு தான் வரும். விஷால் உடம்பு சரியானதும் எந்த படத்தோட ஷூட்டிங்கு போவாருன்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா துப்பறிவாளன் 2 இருக்க வாய்ப்பு இருக்கு. மதகஜ ராஜா படம் மாதிரி சதுரங்க வேட்டை 2 படமும் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காரு. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அந்த படத்துக்கான பிரச்சனைகள் ஒண்ணும் முடியல. முடிச்ச படத்தை கொண்டு வர முடியும். எல்லா படமும் ரிலீஸ் ஆகாம இருக்கிற ரீசன் பணம் தான். ரிலீஸ் ஆகாம சும்மாவே கிடக்கிறதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணி அதுல வர காசை வச்சு கூட பணத்தை பிரிச்சு கொடுத்து பிரச்சனையை முடிக்க முடியும். ஆனா அதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. கேம் சேஞ்சர் புக்கிங்ஸ் ரொம்ப புவரா போகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி கேட்டிருக்காரு. ஆமா, புக்கிங்ஸ் ஆவரேஜ் தான் போகுது. ரிவ்யூ வேற இப்ப மிக்ஸ்டா வந்துட்டு. சோ புக்கிங்ஸ் இன்னும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. டாக்ஸிக் படம் இந்த வருஷம் வருமானு கேட்டிருக்காரு. ஆமா, இந்த வருஷம் வந்துடும். ஃபர்ஸ்ட் சீசன் 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இந்த வருஷம் அப்டேட் வருங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்தா சொல்றேன். லவர் மூவிக்கான வசூல் அண்ட் இந்த படம் ஹிட்டா ஃபிளாப்பானு கேட்டிருக்காரு. வசூல் ரிப்போர்ட் இல்ல, படமும் ஆவரேஜா தான் போயிருக்கு. கமலஹாசன் 237க்கு AR ரஹ்மான் மியூசிக்னு போஸ்டர் வந்திருக்கா. அது ஃபேன் மேடா இருக்க வாய்ப்பு இருக்கு. மியூசிக் டைரக்டர் இன்னும் கன்ஃபார்மே ஆகல. அனிருத், GV பிரகாஷ் இவங்க கிட்ட தான் டாக்ஸ் போகுது. இனிமே தான் கன்ஃபார்ம் ஆகும். வரணமாயிரம் மூவிக்கான வசூலை கேட்டிருக்காரு. அப்பவே 42 கோடி. டிமாண்டி கல்யாணி 3 பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்பதான் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. அதை தவிர வேற அப்டேட் ஒன்னும் அதை பத்தி இல்ல. நான் வந்தா சொல்றேன். தேவர் மகன் எந்த OTTல இருக்குன்னு கேட்டிருக்காரு. இது பழைய படம் யூடியூப்லயே இருக்கும். மார்கோ படத்தோட தமிழ் ரெஸ்பான்ஸ் பத்தி கேட்டிருக்காரு. ஒரு டீசென்டான ரெஸ்பான்ஸ்னு சொல்லலாம். ஆனா பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் அளவுக்குலாம் கிடையாது. இந்த லிஸ்ட்ல உள்ள மூவிஸ் எல்லாம் அடுத்த வருஷம் வந்துருமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்துரும். ஒரு சில மூவிஸ் இந்த வருஷமே கூட வர வாய்ப்பு இருக்கு. காந்தா, DD ரிட்டர்ன்ஸ் 2, துருவ நட்சத்திரம் எல்லாம். பிரேமலு 2க்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. நான் நிறைய முறை சொன்ன மாதிரி தான் படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் ஒன்றும் கொடுக்கல. நான் வந்தா சொல்றேன். வருஷம் ஸ்டார்ட் ஆகி 10 நாள் ஆச்சு. என்ன அடுத்த வருஷம்னு சொல்றீங்க? இந்த வருஷம் தான் இந்த மூவிஸ் கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. கூலி, வார் 2, குட் பை டக்லி, ராஜசாப் எல்லாம். ராஜசாப் பத்தி இன்னொரு நியூஸ் ஒன்று போகுது. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நான் கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். காஞ்சனா 4ல மிருனால் தாக்கூர், பூஜா ஹெக்டே இதுல யாரு இருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. பூஜா ஹெக்டே தான் இருக்காங்கன்னு நியூஸ் வந்துச்சு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். சூர்யாவோட அடுத்த படம் இன்னும் அனௌன்ஸே பண்ணல. ரெட்ரோ படம் வரணும், அடுத்து சூர்யா 45 வரணும், அடுத்து வாடிவாசல் வரணும். அதுக்கு அடுத்த படம் அப்டேட் இப்போ கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? நான் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றேன். ஆனா ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த கமெண்ட்டை, கேப் விட்டு. நான் அப்டேட் வந்தா கண்டிப்பா சொல்றேன். அது வரை கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த கமெண்ட் ஒரு 2 டேஸா வருது. அமரன் ஹிட்டுக்கு விஜய் தான் காரணமான. ஒரு படம் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். அண்ட் இது முகுந்த் வரதராஜனோட பயோபிக் வேற. சோ அதனாலே இந்த படத்துக்கு கூடுதலா அட்டென்ஷன் இருந்துச்சு. அனிமே பார்க்க சொல்லி ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணிருக்காரு. நான் புதுசா வர படங்கள் பார்க்கவே டைம் கரெக்டா இருக்கு. அதான் இதெல்லாம் பார்க்க முடியல. நான் டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்றேன். இதெல்லாம் இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய பேர் வெல்பாரி பத்தி தான் கேட்டிருக்கீங்க. ஆனா அது நிறைய முறை நான் சொன்ன அப்டேட். அதனால அதுவும் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. கேம் சேஞ்சருக்கான ரிவ்யூ இன்னைக்கு ஷார்ட்ஸா போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.